அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் சரத் ருது ஐப்பசி 12 அக்டோபர் 29 புதன்கிழமை. வளர்பிறை சப்தமி திதி இன்று காலை 9:30 மணி அளவு வரை. அதன் பிறகு அஷ்டமி. உத்திராட நட்சத்திரம் இன்று மாலை 5:30 மணி அளவு வரை. அதன் பிறகு திருவோணம். திருதி சூலம் நாம யோகங்கள், வனிசை பத்திரை நாம கரணங்கள். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைக்கான விசேஷம். இன்றைக்கு அஷ்டமி. மாதத்தில் 2 முறை வரக்கூடிய அஷ்டமியாக இருக்கின்ற இதில் இன்றைக்கு வரக்கூடியது வளர்பிறை அஷ்டமி. அஷ்டமின்னு சொன்னால் மிகச்சரியாக நடுவில் மத்தியமத்தில் வரக்கூடியது. பிரதமையில் இருந்து சதுர்த்தசி முடிஞ்சு அமாவாசை அல்லது பௌர்ணமி வரும். அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அப்புறம் பிரதமை வரும். இப்படி இந்த 15 திதிகளில் இந்த பக்கம் 7 திதி பிரதமையிலிருந்து சப்தமி திதி வரைக்கும், இந்த பக்கம் நவமியில் தொடங்கி அமாவாசை அல்லது பௌர்ணமி வரைக்கும் சொல்லி 7 திதிகள் போயிடும். சென்டரில் இருக்கக்கூடியது இந்த அஷ்டமியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் 2 கட்டான நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கும்போது, ஒரு பார்டரில் இருக்கிற மாதிரி, இந்த பக்கமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் கேட்டால் அந்த வால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மதில் மேல் பூனைன்னு சொல்லி, அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இந்த அஷ்டமியோடு தொடர்பு படுத்தலாம். அது மத்தியமையில் இருக்கும். அது இப்படி போகிறதா அல்லது இப்படி போகிறதான்னு தெரியாத நிலை இருக்கும். அதுபோல் நம்முடைய மனசு இருக்கும் அப்படின்றது தான் இந்த நாளினுடைய அம்சம். மேலும் இது சம்பந்தமாக நிறைய ஜோதிட ரீதியான அம்சங்கள் இருக்குது. பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணங்கள் நடைமுறை வாழ்க்கையில். அதனால் இந்த நாளில் மிக முக்கியமான விஷயங்கள், அதில் குறிப்பாக நல்ல விஷயங்கள், சுப காரியங்கள் செய்கிறது நம்முடைய பழக்கத்தில் இல்லை, செய்யக்கூடாதுன்னே சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் சில பேர் என்ன நினைக்கிறாங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், அஷ்டமின்றது ஜென்மாஷ்டமின்னு சொல்லி நம்ம கண்ணன் அவதரித்த நாளாக கொண்டாடுறோம், கிருஷ்ணருடைய பிறந்த நாளாக இருக்குது, அதனால் நம்ம என்ன செஞ்சாலும் தப்பே கிடையாது, அந்த நாள் அவ்வளவு உத்தமமான நாள், புனிதமான நாள், அதில் எல்லாத்தையுமே செய்யலாம், அந்த அஷ்டமியை ஒதுக்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஆனால் அது சரி கிடையாது. அதாவது கண்ணன் அவதரித்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தசாவதாரத்தில் மிகச்சிறந்த ஒரு அவதாரமாக இருக்கக்கூடியது. அந்த கண்ணன்னு சொல்லும்போது அவர் அருளிய கீதை தான் நம்முடைய வாழ்க்கைக்கே ஆதாரமாக இருக்கிறது. இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த கண்ணனை வழிபட்டால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும், எல்லா நல்லதுமே நடந்துடும். அதற்கு உதாரணமாக நிறைய விஷயங்கள் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாண்டவர்களுடைய இக்கட்டான நிலையில் எப்போதெல்லாம் ஏற்படுகிறதோ அதிலிருந்து மீட்டு கொண்டு வரக்கூடியவராக கண்ணன் இருக்கிறனால அவர் வழிபட்டால் நம்முடைய இடர்பாடுகள் எல்லாம் நீங்கிடும்ன்றது சரிதான். ஆனால் அவர் அந்த அஷ்டமியில் வந்தாருன்றதுக்காக அந்த நாளில் நம்ம என்னன்னாலும் செய்யலாம், அப்போ கனெக்ட் பண்ணுறது சரி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அப்படி ஒரு விஷயத்தை இப்போது பேசுகிறதுனால கேட்குறதுனால இதை நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த அஷ்டமின்னு சொல்கிறது சுபகாரியங்கள் செய்வதற்கு உகந்த நாள் கிடையாது. இதுதான் பெரியவர்கள் சொன்ன கருத்து. அதை நம்ம இப்போ எடுத்து சொல்கிறோம். மற்றபடி இந்த அஷ்டமியில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு விரதம், வழிபாடு, பூஜைகள் இதெல்லாம் நம்ம செய்யலாம். மேற்சொன்னவாறு கண்ணனையே இந்த நாளில் வழிபடலாம். சிவபெருமானை பைரவர் அம்சமாக நம்ம வழிபடலாம். நல்ல உக்ரமான பெண் தெய்வங்களுடைய வழிபாட்டை நம்ம செய்யலாம். இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். இவங்களுக்கு பூஜிக்கலாம், அபிஷேகம் செய்யலாம், விரதம் இருக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். அப்புறம் மிகப்பெரிய தீராத கஷ்டங்களை தீர்க்கறதுக்காக இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். கெட்ட விஷயங்களை போக்குவதற்காக, முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த நாளை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படியாக இன்றைக்கு அஷ்டமி நாளாக இருக்கிறது. இன்றைய நாள் வழிபாட்டின் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள் தீரும் என்று நாம் நம்புவோம். வழிபாடு செய்வோம். முடிந்தவர்கள் விரதம் இருப்போம். அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்க்கலாம். கடகராசியில் குரு, சிம்மராசியில் கேது, கன்னிராசியில் சுக்கிரன், துலா ராசியில் சூரியன். ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசியில் வரிசையாக இருக்கிறது. அடுத்து 2 கிரகங்கள் செவ்வாய் மற்றும் புதன் சேர்ந்து விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கின்றது. அகைன் ஒரு கிரகம் சந்திரன் மகர ராசியில், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இது இன்றைய நவக்கிரக நிலை. இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் ஜெயிக்க போகிற நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. காரிய ஜெயம் உண்டாகும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க போகின்றது. என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த நாளில் நடந்தேறும். ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ஜீவன பாவம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது.
அதனால் உங்களுடைய உத்தியோக ரீதியாக நீங்கள் வந்து நல்ல இலக்கை அடைவதற்கு இந்த நாளில் முயற்சிகளை செய்யலாம். சரியான வேலை அமையாதவர்கள் நல்ல வேலை அமைவதற்கு என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட கல்வியை மேற்கொண்டு பயிலணும், நம்முடைய அந்த அப்ளிகேஷன்லாம் எப்படி இருக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் தெரிந்து கொள்ளலாம். உத்தியோகம் கிடைப்பதற்கு யாராவது நமக்கு உதவக்கூடியவர்கள் யாராவது கிடைப்பார்களா, ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்குமா, ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்குமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்கலாம். பொதுவாக ஏதாவது கடமைகள் நிறைவேற்றணும்னு சொன்னால் அது சம்பந்தமாக இன்றைய நாளில் நீங்கள் முடிவுகள் செய்யலாம். எப்படியாக உங்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும்போது வேலை நடக்கும். பரணி நட்சத்திரத்துக்கு இந்த நாளில் பண வரவு இருக்கிறது, தாராளமாக அது சார்ந்த முயற்சிகளை செய்யலாம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் இறங்கி வரணும். உங்களோட உயர்ந்தவர்கள், அதாவது கல்வியில் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட நிலையில் மேலே இருக்கக்கூடியவர்களிடத்தில் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருந்தால், அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் இந்த நாளில் வேலைகள் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கு நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. கௌரவ பதவின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனரபிள் போஸ்டிங், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த பதவி அதற்கு அடுத்த நிலையில் அப்படியே வேலை செய்யும்போது ஒரு பாராட்டு கிடைக்கும். படிக்கும்போது வந்து எல்லாருக்கும் முன்னுதாரணமாக நீங்கள் வந்து சொல்லப்படுவீங்க. உங்களை மாதிரி படிக்கணும், உங்களை மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்களை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க முன்னாடி நீங்கள் முன்னிறுத்தப்படுவீங்க. அப்படிப்பட்ட அம்சம் இருக்குது. குடும்பத்தில் கூட நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலைகள் வந்து பாராட்டப்படும், நீங்கள் கொண்டாடப்படக்கூடிய அம்சமானது இருக்கிறது. அந்த அளவிற்கு நீங்கள் வந்து இன்றைய நாளில் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வீங்க. எப்படி செய்வீங்கன்னா, நம்ம இன்றைக்கு பேசுகிறோம், யாரும் வந்து குறை கண்டுபிடிக்கக்கூடாது. நம்முடைய வேலையில் யாரும் தவறு கண்டுபிடிக்கக்கூடாது. ஒன்று நம்மளை பார்த்து மற்றவங்க கற்றுக்கணுமே தவிர நமக்கு வந்து புத்தி சொல்லக்கூடாது. அப்படின்ற மாதிரி எண்ணெல்லாம் இருக்கிறதுனால நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, நல்ல பலன் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மிகச்சரியாக விதிகளை அனுசரிக்க வேண்டியதாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உங்களை தயார்படுத்திப்பீங்க. எதிர்காலத்தில் நம்ம வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், அப்போ இப்போ நம்ம எப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சிந்திக்க முடியும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் பிறரிடத்தில் உதவி கேட்கலாம், கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, 8ல் சந்திரன் இருக்கார். அப்படி 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் சாரத்தில் இன்று மாலை வரைக்கும் இருப்பார், 5:30 மணி அளவு வரைக்கும். அதன் பிறகு சுயச்சாரத்துக்கு வருவார். அப்போது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்கணும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை இன்றைக்கு கடைபிடிக்கணும். மனமானவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும். 2 பேரும் சேர்ந்து அடுத்து ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் சேர்ந்து இருக்கிறோம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து புரிஞ்சிக்கணும், நட்புறவோடு இருக்கணும். ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஒருத்தர் வந்து பார்க்கணும், கெட்ட விஷயங்கள் அதாவது பலவீனங்கள் அப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்து சரிப்படுத்தத்தான் முற்படணும். அதை சொல்லி காண்பிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. இப்படியாக நீங்கள் வந்து இன்றைக்கு பிறரோடு பேசும்போது பழகும்போது வீட்டில் சரி வெளியிலையும் சரி மிகச்சரியாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதிர்பாலினர் இறங்கி வரணும், உங்களிடத்தில் பழகக்கூடியவர்கள் இறங்கி வரணும், கூட பணியாற்றக்கூடியவர்கள் ட்ராவல் பண்ணக்கூடியவர்கள் தான் புரிஞ்சிக்கணும். அப்படின்ற விஷயங்களை விட்டுட்டு நீங்கள் முதல்ல வாங்க, அவங்க கட்டாயம் வருவாங்க. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நம்ம மேற்சொன்ன விஷயங்களை முடிந்த அளவிற்கு கடைபிடிக்கும் போது இதெல்லாம் ஒரு அறிவுரைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற நபர் வந்து என்ன வயதில் இருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வித்தகர் ஞானி அப்படின்றதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். அப்போ எல்லாருக்கும் வந்து அறிவுரை சொல்வது, அதுவும் ஒரே மாதிரி சொல்கிறது, அது சரியாக வராது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி 8ல் சந்திரன் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் வந்து சூரியன் சாரத்தில் இருக்கார். அதனால் கோபம் அதிகமாக வரும், இறங்கி போக முடியாது, ரொம்ப சுயகௌரவம் அதிகமாக பார்ப்போம். சந்திரன் சாரத்திலே மாலை நேரத்தில் வரார். அப்போ உணர்ச்சி வசப்படுவோம், நம்மளுடைய இந்த செல்ஃப் கண்ட்ரோலுன்றது கம்மியாகும். அதனால் இதெல்லாம் செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இதை கடைபிடிக்கும்போது இந்த நாளில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு முடிந்த விஷயங்களை செய்யணும். சக்திக்கு மீறிய தகுதிக்கு மீறிய விஷயங்களை பற்றி சிந்திக்கிறதோ ஆசைப்படுறதோ செய்யக்கூடாது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பண விஷயத்தில்
செல்வ விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடகராசி அன்பர்களே, மிகச்சிறந்த பலனை இன்றைய நாளில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. மன வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் காணப்படும். திருமணம் பேசி முடிவெடுத்தவர்கள் இன்றைய நாளில் மேற்கொண்ட விஷயங்களை பேசலாம். அடுத்து என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பற்றி சிந்திக்கலாம். குடும்ப நபர்கள் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கலாம். இதையெல்லாம் அஷ்டமி நாளாக இருந்தாலும் கூட செய்யலாம், தவறு கிடையாது. புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பண வரவுக்கான முயற்சிகளை செய்யலாம். சொன்ன மாதிரி திருமணம் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் இன்னும் பணம் தேவைப்படுது, யார்ட்டையாவது உதவி கேட்கலாமா, அல்லது அந்த பணத்தை எப்படி புரட்டுறது, எப்படி தயார் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை சிந்திக்கலாம். அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது மனசு அதில் லயிக்கணும். அதான் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம். அந்த மனசை லயிச்சிடுச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி என்ன பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். ஆயில்ய நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியும். தேவையான சாதனங்கள், கருவிகள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு உகந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளில் எதை நீங்கள் கஷ்டம் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி தெரியும். எது உங்களை போட்டு அழித்து கொண்டு இருக்கிறதோ, உங்களுக்கு பாரமாக இருக்கிறதோ அந்த விஷயம் சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது. உடல் உபாதை பற்றி ஏதோ ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருந்துருமோ, சாதாரணமாக ஒரு சுகர் நமக்கு இருக்குமோ, இல்லை பிபி இருக்குமோ, கொலஸ்ட்ரால் இருக்குமோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தால் கூட இன்றைக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றது தெரிய வரும் பரிசோதனைகள் மூலமாக. அப்படி என்ன பிரச்சனை இருக்கிறதோ இல்லது இருக்கும் என்று நீங்கள் பயந்தீங்களோ, கவலைப்பட்டீங்களோ அதெல்லாம் இன்றைக்கு சரியாக போகிறது. மக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் நீங்கள் அதை பற்றிய நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் இந்த நாள் அனுகூலமாக இருக்கும். பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பேச்சாற்றல் பலன் தரும். இன்றைய நாளில் பேசியே நீங்கள் ஜெயிச்சிடலாம். உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு தேக ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாக போகிறது. இன்றைய நாளின் வைத்தியம், இந்த மருந்து, மாத்திரை, பரிசோதனை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, பிள்ளைகளை பற்றி இன்றைய நாளில் நீங்கள் நல்ல விஷயங்களை சிந்திக்கலாம், நல்ல முடிவுகளை எடுக்கலாம், அது செயல்படுத்தலாம். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய இடமாற்றம், ட்ராவல் பண்ணி வெளியூரில் போய் படிக்கிறது, வெளியூரில் போய் ஒரு வேலை பார்க்குறதுக்கான மெச்சூரிட்டி அவங்களுக்கு வந்துடுச்சா, தனியாக போய் இருந்து எல்லாம் பார்த்துப்பாங்களா, அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமா, இதையெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம். உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் பெரியவங்களுடைய ஆசியோ அறிவுரையோ வழிகாட்டுதலோ கிடைத்தால் பரவாயில்ல. அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. தொலைதூரம் பிரயாணம் செய்கிறது சம்பந்தமாக, அது படிக்கிறதுக்கோ வேலை பார்க்குறதுக்கோ நீங்கள் இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கும். இன்றைக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வரவுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் லாபம் அடையக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் காணப்படுகிறது. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளில் முன்னேறுவதற்கான வழிவகைகளை தெரிந்து கொள்வீங்க. முன்னேறது அப்படின்னு சொன்னால் என்னென்னா, உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிறதுன்றதை விட இப்போ நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம், இப்போ நம்முடைய தகுதி தராதரம் என்னவாக இருக்கிறது, கல்வி தகுதியோ அல்லது செல்வ நிலையோ அல்லது உடல் ஆரோக்கியமோ நல்ல மனநலமோ அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அதில் ஏதாவது குறை இருந்தால் சரி பண்ணலாம். வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறீர்கள். நல்ல நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாக போகிறார்கள். சித்திரை நட்சத்திர நண்பர்கள் மிகச்சிறந்த சாதக பலனை அனுபவிக்கலாம். மனை வாங்கிறது, வாங்கிய மனையை போய் பார்த்துட்டு வர்றது, அதில் பிரயோஜனமாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்றத பார்க்குறது, இதெல்லாம் கை கொடுக்கும். சுவாதி நட்சத்திர நண்பர்கள் பிறரோடு இன்றைய நாளில் உங்களுடைய டீலிங் அது ரொம்ப ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. பிறர் முழுமையாக நம்புறதுல கொஞ்சம் யோசனை பண்ணிக்கங்க. விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு எதிரிகளே இல்லைன்ற அளவிற்கு ஒரு நல்ல நிலையை அடைய போகிறீங்க. அதாவது போட்டிகளே இருக்காது, உங்களுக்கு குறுக்க யாரும் வரமாட்டாங்க, தடையே இருக்காது, நினைச்சதை செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, தொட்டது துலங்க போகிறது. இன்றைய நாளில் உங்களுடைய முயற்சி
வெற்றி தரும்னு சொல்கிறத விட மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் ஒரே விஷயத்தை நீங்களும் உங்களுக்கு பக்கத்தில் இன்னொருத்தரும் செஞ்சால் நீங்கள் வந்து த பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுப்பீங்க. அதில் மாற்றம் இல்லை. அந்த அளவிற்கு உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் பலமாக இருக்கிறது. ராசியாதிபதி நன்றாக இருக்கார். ராசியாதிபதியை, ராசியை, 3ஆம் பாவத்தில் இருக்கிற சந்திரனை இதெல்லாம் குரு பார்க்குறார். ரெண்டாவது சந்திரனுடைய சாரங்கள் எல்லாம் சாதகமாக இருக்குது. அதனால் இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாள். விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு விசேஷமான நல்ல நிலையை அடையலாம். நல்ல பெயரோ புகழோ பரிசோ பாராட்டோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை அடையலாம். ஆனால் எந்த ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடியும் இறை வழிபாடு, குறிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. வெளியில் கிளம்புறீங்கன்னா குழந்தைகளிடத்தில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்களுக்கு வந்து வாங்கி கொண்டு வரேன், வரும்போது நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போங்க. இன்றைய நாளில் உங்களுடைய அந்த செய்யக்கூடிய செயல்கள் மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதக பலனை அடையலாம். சேமிப்பு தொடங்கலாம், முதலீடு செய்யலாம், இதெல்லாம் கை கொடுக்கும். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு வந்து யோக பலன் கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதையோ, கடன் பிரச்சனையோ, குடும்ப நபர்களுடைய ஒரு பிரச்சனையோ அதெல்லாம் சரி செய்கிறதுக்கான ஒரு பலமானது உங்களுக்கு கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு தவறு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு எரர் வந்துடுச்சுன்னு சொன்னால் அதை உங்களால் சரி பண்ண முடியும். இப்படி வீட்லேயும் வெளியிலையும் இருக்கக்கூடிய வரக்கூடிய பின்னடைவுகளை சரி பண்ணக்கூடிய நபராக நீங்கள் இன்றைய நாளில் இருப்பீங்க. மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய முயற்சியில் மிகச்சிறந்த பலன் அடைவீங்க. ஆனால் திட்டமிட்டு அதன் பிறகு செயல்களை செய்ய வேண்டியது அவசியம். பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பெரியவர்களுடைய அறிவுரையை, வழிகாட்டுதலை கேட்டு பயனடைய போகிறீங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றமானது நடக்கப் போகிறது. நீங்கள் வந்து வழக்கமாக என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதிலிருந்து வித்தியாசப்பட போகிறீங்க. ஆனால் அது வந்து நல்ல மாற்றமாக இருக்கும். அது வந்து உங்களுடைய பேச்சில், செயலில் தெரியும். அல்லது நம்ம இருக்கக்கூடிய வீட்டை மாற்றணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும். வேலை மாற்றணும் அப்படின்ற எண்ணம் சில பேருக்கு வரும். அப்படி இன்றைய நாளில் வந்ததுன்னு சொன்னால் அது நல்லதற்காக, நல்லதாக உங்களுக்கு அமைய போகுது அப்படின்றது அர்த்தம். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மாலை 5:30 மணி அளவு வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் காலை நேரத்திலே வந்து கோயிலுக்கு போகிறது, அர்ச்சனை பண்ணுறது போன்ற விஷயங்களை செஞ்சுட்டு, அல்லது ஒரு விளக்கேற்றலாம். ஜஸ்ட் வந்து காலையில் ஒரு வழிபாடு செய்யலாம். கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டிலையாச்சும் ஒரு வழிபாடு செய்து அதன் பிறகு நாள் தொடங்குறது நல்லது. திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்று மாலை நேரத்தில் கோயிலுக்கு போகலாம். சிவாலயம் போனீங்கன்னா பைரவரை பார்க்கலாம், பெருமாள் கோயில் போனீங்கன்னா கிருஷ்ணரை பார்க்கலாம். பொதுவாக விசேஷமான அம்பிகையை தரிசிக்கலாம், அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஏதாவது ஒரு கோயிலில் வந்து மாலை நேரத்தில் போகிறது ரொம்ப நல்லது. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்குது. சொத்துக்கள் அமையக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கு செலவு செய்ய போகிறீங்க. அந்த செலவு எதற்காக இருக்கும் அப்படின்னா, கடன் அடைக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது வந்து பிறருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கலாம். அது உடல் உபாதையாக இருக்கலாம், அல்லது வந்து பிறர் வந்து ஒரு பொருளை பழுதாக்கிட்டாங்க, ஒரு வேலையை தப்பாக செஞ்சுட்டாங்க, திரும்ப செய்யணும், அதுக்கு மறுபடியும் வந்து பணம் செலவு பண்ணணும். அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். அப்படி செய்து பிறருக்கு உதவுவீங்க. குடும்ப நபர்களாக இருக்கலாம், அல்லது பணிபுரியக்கூடிய இடத்துல இருக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து கொஞ்சம் பணம் செலவு பண்ணி மீண்டும் வந்து வேலைகளை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். இதெல்லாம் இன்றைய நாளில் நடக்கும். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்குது. பிரயாணம் செய்கிறது, வெளியூர் போகிறது, இதிலெல்லாம் உங்களுக்கு யோக பலன் இருக்குது. சதய நட்சத்திர அன்பர்கள் முடிந்த அளவிற்கு பொறுமையாக இருக்கணும், கட்டுப்பாடு தேவை. கோபப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ நஷ்டம் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் செலவு பண்ணி நிறைய லாபத்தை பார்க்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. மீனராசி அன்பர்கள், இன்றைக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் சந்தோஷங்கள் ஏற்படும். உங்களுடைய வம்சம் விருத்தி ஆகிறது, வாரிசு கிடைக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு விஷயமானது இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு கோவில் திருப்பணி செய்கிறது, ஏதோ ஒரு தர்ம காரியத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது, உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் வந்து நல்ல காரியத்துக்கு போகிறது.
உங்களுடைய நேரம் வந்து நல்ல விஷயத்துக்காக செலவாகிறது. அப்படிப்பட்ட பலன் இன்றைய நாளில் இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரப்போகிறது. மனதில் திருப்தி நிறைவு ஏற்படும்படியாக நல்ல விஷயங்கள் இன்றைக்கு நடந்தேறும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமாக செயல்படணும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வளைந்து கொடுக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கணும். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சமயோசிதமாக செயல்படுவீங்க, சாதனைகள் செய்வீங்க. இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளைய விசேஷம், நாளைக்கு சிரவண விரதம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.